வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கண்கள பத்தி தாங்க பார்க்க போறோம். கண்கள் வலப்பக்கம் பார்த்துச்சுன்னா ஏதோ மறைக்குதுன்னு அர்த்தம். இடப்பக்கம் பார்த்ததுன்னா உண்மைய தான் பேசுதுன்னு அர்த்தம். மேல பார்த்தா நான் தான்னு காட்டுதுன்னு அர்த்தம். கீழ பார்த்தா அடங்கி போகுதுன்னு அர்த்தம். கண்கள பெருசா திறந்தா ஆச்சரியமும், ஆசையும் படுதுன்னு அர்த்தம். கண்கள சுருக்கி பார்த்தா ஏதோ சந்தேகப்படுதுன்னு அர்த்தம். கூர்ந்து பார்த்தா அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அத அவாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நெருக்கடி பதட்டத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். படபடன்னு இருக்குது அப்படின்னா வெட்கப்படுறாங்கன்னு அர்த்தம். மூக்க பார்த்தா கோபப்படுதுன்னு அர்த்தம். எதையோ பார்த்துக்கிட்டே இருக்குதுன்னா அது மேலே ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். கண்களுக்குள்ளே போய் பார்த்தா அது காதல் அப்படின்னு சொல்லலாம். இடம் கீழே பார்த்தால் தன்னோட பேசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இடம் மேலே பார்த்தா பழைய நினைவுகளை நினச்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன பதிலுன்னு யோசனை. வளமும் வளம் வளம் மேலே பார்த்தால் பொய் சொல்லலாம்னு யோசனை. கண்கள் மேலே தலைகீழ் ஏதோ தேடுது. ஓரக்கண்ணால் பார்த்தால் பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். மூடி திறந்தால் உள்ளுக்குள்ளே தேடுதுன்னு அர்த்தம். புருவம் உயர்ந்தா பேசணும்னு அர்த்தம். புருவம் சுருங்கினால் பேச மனசில்லைன்னு அர்த்தம். கண்களும் புருவமும் இறுகினால் கோவப்படுறாங்கன்னு அர்த்தம். ஒரு கண் மட்டும் திறந்தால் சேட்டை செய்கிறாங்கன்னு அர்த்தம். 2 கண்களும் மூடினால் தூக்கம் என்று அர்த்தம். முழுசாக கண்ணை திறக்காமே போயிட்டா மரணம் என்று அர்த்தம். கண்களுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்குதுங்க.